திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நீங்கள் நலமாக வாழ்வீர்கள் என்று மீண்டும் வாழ்த்து மகிழ்கிறேன். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடினம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திருவாய்மூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவாய்மூர். அடியார் பெருமக்களே, இந்த திருக்குவளை என்று வழங்குகின்ற திருக்கோளிலிக்கு நேற்று நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த திருக்கோளிலியிலே இருந்து தென்கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திருவாய்மூர். தென்கிழக்கே இது காவிரி தென்கரை தலங்களிலே ஒன்று. திருவாரூரிலிருந்து திருக்குவளை வழியாக வேதாரண்யம் செல்லுகின்ற பேருந்திலே சொல்லலாம். இறைவனுடைய திருப்பெயர் வாய்மூர்நாதர், இறைவியாருடைய திருப்பெயர் பாலினும் நன்மொழியாள். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இது கோயிலுக்கு நேர் எதிரே உள்ளது. தல விருட்சம் பலா. அடியேன் திருவாய்மூர் சென்று வந்திருக்கிறேன். சப்த விடங்கர் தலங்களிலே இதுவும் ஒன்று. இவர் நீல விடங்கர்னு பெயர் இருக்கு ஜெயராஜாவுக்கு. நடனம் கமல நடனம். சூரியன் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். சைவ பெருமக்களாகிய அப்பரும் சம்பந்தரும் திருமறைக்காட்டில் எழுந்தருள் இருந்த பொழுது வாய்மூர் இறைவர் அப்பருடைய கனவிலே தோன்றி, நாம் வாய்மூரிலே இருப்போம் வா, அதாவது மறைக்கதவை திறந்தும் மூடியும் உள்ள அந்த நிகழ்வை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பெருமன் இலங்கையிலே வாய்மூர் வா என்று சொன்னதும் அவர் புறப்பட்டு சென்றார். அப்பர் விரைவிலே எழுந்து இறைவரை தொடர்ந்து சென்றார். திருக்கோயிலுக்கு அருகிலே வந்ததும் இறைவர் மறைந்து விட்டார். இதற்குள் ஞானசம்பந்தரும் அங்கு எழுந்தருள அப்பர் பெருமான் கதவை திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைக்க பாடி அதை அடைத்த ஞானசம்பந்த பெருமான் இங்கு எழுந்தருளியுள்ளார். அவருக்கு காட்சியை அளிக்கவாவது வெளிப்பட்டு அருள வேண்டும். எனக்கு பரவாயில்ல, அவருக்காவது வாங்கன்னு சொன்னார் என்று பாட அவ்வாறே வாய்மூர் இறைவன் காட்சி தந்து அருளினார். இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்தர் பதிகம் 1, அப்பர் பதிகங்கள் 2 ஆக 3 பதிகங்கள் உள்ளன. சுந்தரரும் வாய்மூர் மணாளனை என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். வாய்மூர் மணாளன் சிவபெருமான்
செம்பை வேந்தருக்கு திருவாய்மூரிலே அம்பிகையோடு கூட மன்னிய ஆடல் காட்டினார். அவர் மொழிவேந்தற்கு காட்டி போற்றிட பாடி அருளியது இந்த திருப்பதிகம். தளரில வளரென உமை பாட தாளம் இடவோர் கடல் வீசி என்று இந்த பதிகமானது தொடங்குகிறது. இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பன்னிற்பொலிந்த வீணையர் 14 கணமும் உணர நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினர் உள்ளம் உருகில் உடல் ஆவார் சுண்ணப்பொடி நீரு அணி மார்பர் சுடர் பொச்சடை மேல் திகழ்கின்ற வண்ணப்பிறையோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே என்று பாடல். பன்னிசை பொருந்திய வீணை, அதாவது பண்ணில் பொலிந்த வீணையர் என்கிறார். அந்த வீணையை உடையவர் தேவர்கணங்கள் 18 தேவர்கணங்கள். அந்த 18 தேவர்கணத்தினரும் உணராத வகையிலே நஞ்சு உண்டு விளங்கக்கூடிய திருமிடற்றை உடையவர். திருநீற்று சுண்ணம் அணிந்த மார்பினர், அழகான சடை மீது இளம்பிறையை சூடியவர். யாரு? வாய்மூரில் விளங்கும் அவ்வடிகள் வருவார் காணீர் என்றார். இன்னிசை வீணையர் என்று பாடுவார் மணிவாசகர். இங்கே சொல்கிறார் பன்னிசை வீணையர் 18 கணம், 18 தேவர் கூட்டம். நஞ்சு பொலிந்த மிடற்றினர், மிடறு கழுத்து. நஞ்சு உண்டும் சாவா ஒருவன் என்ற கருத்தை உணர்த்துகிறது. உள்ளம் உருகில் உடனாவர், அருமையான கருத்து. உள்ளம் உருகில் உடனாவர் என்னும் பரமாத்ம வசனத்தை திருவுந்தியாரிலே அமைத்து உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் ஒன்று என்று உந்தி பெற, சிற்பர் செல்வர் என்று உந்தி பெற என்று அருளியது காணலாம். சுண்ணம் என்றால் சுவர்ணம், திருநீற்று பொற்சுண்ணம், பொன் போல சுடருகின்ற சடை. அந்த சடையிலே அவர் என்ன அணிந்திருக்கிறார்? திரையை அணிந்திருக்கிறார். நஞ்சுண்டு சாகாதவர், அழகிய சடை மீது இளம்பிறை சூடியவர், வாய்மூரிலே விளங்குகிறார். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பண்ணில் பொலிந்த வீணையர் 14 கணமும் உணர நஞ்சு உள்ள பொலிந்த மிடற்றின உள்ளமோ உருகில் உடனாவர் உடலார் சுண்ண கொடி நீரணி மார்பர் சுடர் பொன் சடைமே திகழ்கின்ற வண்ண பிறையோடு இவரானி வாய்மூர் அடிகள் வருவாரே, காணீர் வருவாரேன்னு சொல்லி பாருகிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாய்மூர் சென்று அப்பர் பெருமானை திருவாய்மூர் வா என்று அழைத்ததைப் போல நம்மையும் அழைத்ததாக கருதி, அப்பர் பெருமானை வாய்மூர் இறைவன் அழைத்தார் அல்லவா,
அதைப்போல வாய்மூர் இறைவன் நம்மையும் அழைத்ததாக கருதி வாய்மூர் செல்வோம். அங்குள்ள இறைவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல் அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.